சோனை கருப்பு, திடியன் சோனை கருப்பு என்று சொல்லக்கூடிய நல்லூத்து முத்தையனார் கோவில் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன் ஏற்படுத்தப்பட்டது என்று SP முத்துத்தேவரிடம் உள்ள செம்பு பட்டயத்தில் கூறப்பட்டுள்ளது. திடியன் மலைக்கு கிழக்கே இக்கோவில் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் நல்லூத்து முத்தையனார் உள்ளார். இது பூர்வீக கோவிலாகும். காமாட்சி தேவர், நல்லா தேவர், ஏரா தேவர், பெத்தராம தேவர் எனும் 4 பங்காளிகள் உட்பட 9 பாகந்தர்கள் உள்ளனர். 9 பாகந்தர்களுக்கும் தனி கோவில் உள்ளது. அந்தந்த கோவில்களுக்கு அவரவர் வாரிசுகள் பூசாரிகள் ஆவார்கள். சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு திடியன் நாட்டின் தலைவர் தூங்காத்தேவன் தலைமையில் தாமரை ஊரணிக்கரையில் பிரமலைக்கல்லர் சமுதாய மக்கள் கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் தான் முக்கிய பிரச்சனைகள் பற்றி முடிவெடுக்கப்படும் என்று செப்பு பட்டயத்தில் கூறப்பட்டுள்ளது. வாளாந்தூர் நாலுகரை, பாப்பாவட்டி 10 தேவர், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன், தும்மக்குண்டு, வேப்பனூத்து, கொடிக்குளம் ஆகிய ஊர்கள் திடியன் சோனைக்கருப்பு சாமிக்கு சம்பந்த முறையாகும். புத்தூர், கருமாத்தூர், காக்குவீரன், குறும்புடையான் கோவில் கும்பிடும் ஊர்கள் திடியனுக்கு பங்காளிகளாகும். வாளாந்தூர் நாடு. வாளாந்தூர் அங்காளேஸ்வரி கோவில் கேரளாவிலிருந்து திருச்சி மாவட்டம் ஓமந்தூரில் கோவில் அமைக்கப்பட்டு அங்கிருந்து குருவப்ப நாயுடால் வாளாந்தூருக்கு அங்காளேஸ்வரி கொண்டு வரப்படுகிறார். இங்கு ஆரியவெட்டி சின்னிவீரத்தேவர், சொக்கத்தேவன்பட்டி கட்டக்கடா தேவர், சக்கிலியங்குளம் வெள்ளையாண்டி தேவர், கன்னியம்பட்டி சின்னக்காமத்தேவர் ஆகிய வாரிசுகள் வாளாந்தூர் அங்காளேஸ்வரி கோவில் கும்பிடும் காணிக்காரர்களாவார்கள். இந்த 4 வாரிசுகளைத்தான் வாளாந்தூர் நாலுகரை என்கிறார்கள். கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் கும்பிடுபவர்கள் வேப்பனூத்து, கல்லபட்டி, புத்தூர், திடியன் ஆகிய ஊர்கள் வாளாந்தூருக்கு சம்பந்த முறைகளாகும். கொக்குளம், பாப்பாவட்டி, கொடிக்குளம் ஆகிய ஊர்கள் வாளாந்தூர் நாலுகரைக்கு பங்காளிகளாவார்கள். புத்தூர் நாடு. பாலகுருநாதன் கோவில். புத்தூர் நாட்டில் பாலகுருநாதன் கோவில் உள்ளது. இது பூர்வீக கோவிலாகும். வெள்ளைப்புன்னத்தேவர், படியத்தேவர், ராமசாமி தேவர், பெரும்புலித்தேவர் வகைராக்கள் பூசாரிகளாக இருந்து வழிபட்டு வருகின்றார்கள். மேலும் இங்கு முத்தியா கோவில், காமாட்சியம்மன் கோவில், சீலக்காரியம்மன் கோவில் என பிற கோவில்களும் உள்ளன. கல்லபட்டி நாடு, தும்மக்குண்டு நாடு புத்தூர் நாட்டிற்கு சம்பந்தம் செய்யும் நாடுகளாகும். உச்சப்பட்டி, வளையப்பட்டி, விளாம்பட்டி, மலைப்பட்டி, கொக்குளம், நாட்டாமங்குளம் ஆகிய ஊர்கள் பங்காளி ஆவார்கள். தகவலை வெள்ளைப்புன்னத்தேவர் வகைரா மாசானத்தேவர் தெரிவித்தார். பாப்பாப்பட்டி நாடு. ஒச்சாண்டம்மன் கோவில். ஆதியில் தென்கிரி, வடகிரி என்ற 2 சகோதரர்கள் இருந்தனர். வடகிரி வாளாந்தூர் பகுதியிலும் தென்கிரி பாப்பாப்பட்டி பகுதியிலும் வாழ்ந்து வந்தனர். தென்கிரியினுடைய பிள்ளைகள்தான் பகாதேவனும் கிரித்தேவனும். இவர்கள் இருவரும் வாழ்ந்த காலங்களில் கருமாத்தூர் கோவில் வழிபாட்டு குடிமக்களாகிய மண்ணுலாத்தேவன் வாரிசுகளான 6 பங்காளிகளில் பூசாரி ஆண்டரொச்சன் காலத்தில் அவரின் மூத்த மகள் ஆண்டாயும் தன் தந்தையைப் போலவே ஆகம விதிப்படி தானும் விரதம் இருந்து உணவு உண்ணும் பழக்கம் உள்ளவராக வாழ்ந்து வருகிறார். விக்கிரமங்கலம், ஜல்லிக்கட்டு, கருமாத்தூர் பெரிய கும்பிடு போன்ற நிகழ்ச்சிகளில் தந்தையுடன் அவரும் கலந்து கொள்கிறார். அப்போது பாப்பாப்பட்டி பகுதியிலிருந்து பகாதேவன் என்ற இளைஞன் மாடு பிடித்தல், சிலம்பாட்டம், கும்மியாட்டம் போன்றவற்றில் சிறந்து விளங்கியதைக் கண்ட ஆண்டாயி அவர் மீது காதல் கொள்கிறார். பகாதேவனும் பெரிய குடும்பத்து பெண்ணை மேடையில் பார்க்கும் போது காதல் கொள்கிறார். இருவரும் தன் தோழன், தோழிகள் மூலம் காதலை பரிமாறிக்கொள்கின்றனர். முறையாக பெண் கேட்டு வர ஆண்டாயி பகாதேவனுக்கு தூது அனுப்புகிறார்.
பகாத்தேவன் பெண் கேட்டு சென்றபோது ஆண்டரொச்சன் பெண் கொடுக்க மறுக்கிறார். இந்த நிலையில் ஆதி வழக்கப்படி ஆண்டாயி பகாத்தேவனோடு உடன்போக்கு முறையில் பாப்பாப்பட்டி பகுதிக்கு வந்து விடுகிறாள். இதை அறிந்த ஆண்டரொச்சன் தான் அளவு கடந்த அன்பு வைத்திருந்த பெரிய மகளை ஒதுக்கி வைத்து விடுகிறார். பல ஆண்டுகளுக்கு பின்பு 8 ஆணும் 2 பெண்ணும் என 10 குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த நிலையில் ஆண்டாயி கருமாத்தூர் கோவிலில் உள்ள பற்றும் குடும்ப பாசமும் குறையாத நிலையில் தன் தந்தையைப் போலவே கருமாத்தூர் ஒச்சாண்டம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டு வருவதை வழக்கமாக்கிக் கொள்கிறார். வழிபாட்டு முறையையே பின்பற்றாத பகாத்தேவனும் அவரது குழந்தைகளும் ஆண்டாயியின் வழிபாட்டை கேலி செய்வது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தன் கொடுந்தன் மனைவியும் கேலி செய்வதை அறிந்த ஆண்டாயி ஆத்திரம் ஏற்பட்டு, அடியே, இன்று எங்கள் கருமாத்தூர் நாட்டில் நடக்கும் வழிபாட்டையும் என் குடும்ப பெருமையையும் பார்க்க என்னுடன் வா என்று அழைத்துக் கொண்டு கருமாத்தூர் சென்றாள். கோவில் பெரிய பூசாரி பொங்கல் வைக்கும் இடத்தில் பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தாள். கோவில் பெரிய பூசாரிக்கு பொங்கல் வைக்க தனி இடம் ஒதுக்கப்படுவது வழக்கம். அப்போது ஆண்டாயியை பார்த்த அவர் குடும்பத்தார்கள் விருப்பமில்லாமல் வந்து பார்த்துவிட்டு போவதை ஆண்டாயி கவனித்தாள். ஆண்டாயிக்கு ஏற்கனவே தான் அவமானப்பட்டு வந்திருப்பதையும் இப்போது தன் உறவுகளும் தன்னை மதியாமல் இருப்பதையும் கண்டு பெரும் கவலை ஏற்பட்டது. கோவில் பொது பொங்கல் அரிசி எடுப்பவர்கள் கோவிலில் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கும் எல்லோரிடத்திலும் பொங்கலும் அரிசியும் எடுத்து வருகின்றனர். கோவிலில் பொது பொங்கல் வைப்பதற்கு அரிசியும் பூஜை செய்வதற்கு பொது பொங்கலும் எடுப்பது வழக்கம். அப்போது ஆண்டாயி பொது பொங்கல் அரிசி எடுப்பவர்களிடம், என்னிடம் பொங்கலும் அரிசியும் 2 மடங்கு எடுத்துக் கொள்ளுங்கள், என் கொழுந்தன் மனைவியிடம் பொது பொங்கல் அரிசி எடுக்க வேண்டாம் என்று கூறுகிறாள். ஆனால் கோவில்காரர்கள் ஆண்டாயி பேச்சை கேளாமல் அவள் கொழுந்தன் மனைவியிடம் அரிசியும் பொங்கலும் எடுத்து விடுகின்றனர். இதை அறிந்த ஆண்டாயிக்கு சினமும் ஆங்காரமும் மேலிட்டு கொதிக்கும் பானையை கையில் எடுத்துக்கொண்டு, ஒச்சாண்டம்மா, 21 தெய்வங்களே, உங்களையே நினைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கும் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தீர்களா? இனிமேல் உங்களை வழிபட இங்கு வரமாட்டேன். என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்ற நீங்கள் அங்கு வந்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டு கூறிவிட்டு அருளோடும் மருளோடும் பாப்பாப்பட்டி நோக்கி புறப்பட்டு வருகிறாள். அவள் பின்னால் அவள் வீட்டு வேலை ஆள் பரம்பன் என்ற ஹரிஜனமும் அவள் தம்பியும் உடன் வந்து விடுகிறார்கள். தன்னுடன் வந்த 2 தம்பிக்கும் முறைப்படி அனைத்து மரியாதைகளையும் செய்து 96 குழி நிலம் மானியமாக ஜமீன்தாரிடம் பெற்றுத் தருகிறார். இந்த நிலையில் ஒரு நாள் இரவு ஆகியும் ஆண்டாயி வீட்டிற்கு வரவில்லை. அப்போது அவரை தேடி பார்க்கின்றனர். அப்போது ஆண்டாயியினுடைய குரல் அசரீரியாக கேட்கிறது. தன் பிள்ளைகளை பார்த்து, இங்கு ஒச்சாண்டம்மனுக்கு கோவில் கட்டி என் தம்பி இருவரையும் பூசாரியாக்கி அவர்களுக்கு சகல மரியாதையும் கொடுத்து வழிபட வேண்டும் என்று 8 மகன்களுக்கும் தன் கொடுந்தன் மகன் இருவருக்கும் ஆணையிட்டு மறைகிறாள். அதனால்தான் இன்று 8ம் 2ம் 10 தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தன் உடன் வந்த ஹரிஜன் வீட்டு வழி தம்பி ஆகியவர் வம்சா வழிகள்தான் இன்றும் அன்னமார்பட்டி கொட்டு பூசாரிகளாவர். அவர்கள் அடிக்கும் தாளம் தேவதாளம் பிரம்மதாளம் என்று அழைக்கப்படுகின்றது. பாப்பாப்பட்டி நாட்டை பொறுத்த மட்டிலும் இந்த கொட்டு பூசாரிகள் அடிக்கும் தாளத்திற்குத்தான் 8ம் 2ம் 10 தேவர் கோடாங்கிகள் ஆடுவார்கள். ஆண்டாயியுடன் வந்த தம்பிமார் வகையராதான் இன்றும் குட்டவச்சனத்தேவர், அன்னமாரி பெரியமாயத்தேவர், இரட்டை வீரத்தேவர், மூங்கில் பெரிய கருப்பத்தேவர், சிவத்த கருப்புத்தேவர் என 5 பூசாரி வகையராவாக திகழ்கிறார்கள்.
மற்றொரு தம்பியான ஹரிஜன் வீட்டு வகைரா கொட்டு பூசாரியாக திகழ்கிறார்கள். பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவில் பூசாரிகளுக்கு காணி கருமாத்தூராகும். கருமாத்தூர் 6 பங்காளிகள், இவர்கள் பிறப்புகளாவர். பாப்பாப்பட்டி சம்பந்த முறைகள் பார்க்கும் போது பாப்பாப்பட்டி காணியா கருமாத்தூர் காணியா என்று பார்க்க வேண்டும். ஐயனார் குளம் அக்காமகன், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் கும்பிடுபவர்கள் வேப்பனூத்து கள்ளப்பட்டி நாடு, திடியன் நாடு, தும்மக்குண்டு, புத்தூர் ஆகிய நாடுகளும் விக்கிரமங்கலம், நாட்டமங்கலம், காடுபட்டி, முதலைக்குளம் ஆகிய உப கிராமங்களும் பாப்பாப்பட்டி 8ம் 2ம் 10 தேவர் சம்பந்தம் பண்ணும் ஊர்களாகும். வாலாந்தூர் 4 கரை, கொக்குளம் 6 கரை, கொடிக்குளம், நல்லதங்காள் படிவு கூட்டம், கருமாத்தூர் காக்குவீரன் கூட்டம் ஆகியவை பாப்பாப்பட்டி காணி பங்காளி நாடுகளாகும். வேப்பனூத்து கள்ளப்பட்டி நாடு குன்னூர் ஐயனார் கோவில். வேப்பனூத்து கள்ளப்பட்டி நாட்டினர் சுமார் 180 வருடங்களுக்கு முன்னர் கீழ உரப்பனூர் ஐயனார் கோவிலை கும்பிட்டு வந்தனர். பொதுக்கோவிலாக கும்பிட்டு வந்த நேரத்தில் வேப்பனூத்துக்காரர் ஒருவருக்கு சின்ன கருப்பசாமி அருள் இறங்கியது. அருள் அதிகமாகி ஆடும்போது உரப்பனூர் பெரியதேவர் மீது கால் பட்டு விடுகிறது. உடனே பெரியதேவர் சின்ன கருப்பு இறங்கியவரை சாட்டையால் அடித்து விடுகிறார். காலையில் 21 தெய்வங்களுக்கும் படையலை படைத்துவிட்டு பள்ளையம் பிரிக்கும் பொழுது தேவரை அழைத்து வருவது வழக்கமாகும்.
பள்ளையம் பிரிப்பது என்பது கரும்பு, தேங்காய் பழம், பயறு மாவு ஆகியவைகளை வைத்து படையல் செய்வது பள்ளையம் என்று பொருள். அவ்வாறு பெரிய தேவரை அழைக்க அவர் வீட்டிற்கு சென்றபோது பெரிய தேவர் 2 கண்ணும் தெரியாமல் அவதிப்பட்டு இருந்திருக்கின்றார். அது குறித்து சின்ன கருப்பு ஆடியவரை அழைத்து கேட்டபோது, நான் தான் புலி வேஷமிட்டு பெரிய தேவர் கண்களை தோண்டினேன் என்கிறார். அப்போது பெரிய தேவர் நடந்த விஷயத்திற்கு வருத்தம் தெரிவித்து, இனிமேல் தங்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இருந்த போதிலும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் சின்ன கருப்பு ஆடியவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை. எனவே ஆத்திரம் கொண்ட வேப்பனூத்து கள்ளப்பட்டி மக்கள் உரப்பனூர் ஐயனார் கோவிலிருந்து பிடிமண் எடுத்து கள்ளப்பட்டிக்கு தெற்கே மணக்குளம் கண்மாக்கரையில் தனி கோவிலை அமைத்து குன்னூர் ஐயனார் கோவில் என்று பெயர் வைத்து 3 தேவர் வகைராக்கள் வழிபட்டு வருகின்றனர். அந்த 3 தேவர் வகைராக்கள் கள்ளப்பட்டி வெள்ளப்பிண்ணத்தேவர், கூலநாயக்கன்பட்டி நல்லாத்தேவர், கட்டத்தேவன்பட்டி மாயக்கட்டத்தேவர் ஆவார். வேப்பனூத்து கள்ளப்பட்டி நாட்டோடு சம்பந்தம் பண்ணும் நாடுகள் வாளாந்தூர் நாடு, பாப்பாவட்டி நாடு, மேலும் மதிப்பனூர், நல்லுத்தேவன்பட்டி, கோவிலாங்குளம், நாட்டாமங்கலம், முதலைக்குளம் ஆகிய ஊர்களிலும் சம்பந்தம் பண்ணுவதாக கூறுகின்றனர். பங்காளிகள் தாய்வழி பங்காளிகளான பூசலப்புரம், வெள்ளமலைப்பட்டி, குறிவத்திரை, விளாம்பட்டி, புளியங்குளம் ஆகும். தும்மக்குண்டு நாடு சுமார் 150 வருடங்களுக்கு முன்பு கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து தும்மக்கண்டில் கோவில் அமைத்தனர். அது பொன்னாங்கல் வாசல் ஒச்சாண்டம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் தும்மக்குண்டு அருகில் கரிசப்பட்டியில் ஒரு கோவிலும் உடையாம்பட்டியில் ஒரு கோவிலும் அமைத்தனர். பின்பு உசிலம்பட்டி அருகிலுள்ள கனாயப்பட்டியில் ஒரு கோவில் அமைத்தனர். தும்மக்குண்டு உச்சாண்டம்மன் கோவிலைச் சேர்ந்த பங்காளிகள் 3 பேர் ஆவார். சின்ன உடையான், வெள்ளோச்சான் வகைரா, கருத்தோச்சான் வகைரா. இம்மூவரில் முதல் 2 பங்காளிகள் மட்டுமே தும்மக்குண்டு ஒச்சாண்டம்மனை வழிபட்டு வருகின்றனர். 3வது பங்காளியான கருத்தோச்சான் வகைரா அருகிலுள்ள டி கரிசப்பட்டியில் தமக்கென்று ஒரு கோவிலை அமைத்துள்ளார். 3 பங்காளிகளும் உடையாம்பட்டி, பிச்சம்பட்டி, டி கரிசப்பட்டியில் உள்ளனர். நரியம்பட்டி காத்தாண்டம்மன், பாப்பாவட்டி பத்துத்தேவர், கொக்குளம், ஆரியவட்டி, விளாச்சேரி சிவன் கோவில் ஆகியோர் தும்மக்குண்டுக்கு சம்பந்தகாரர் ஆவர். உடையாம்பட்டி, பிச்சம்பட்டி, டி கரிசல்பட்டி ஆகிய ஊர்கள் பங்காளிகள் ஆவர். 3 பங்காளி, 3 பெட்டிகள் உள்ளது. உடையாம்பட்டியில் உள்ள அங்காளய்யன் பெட்டியை டி கரிசல்பட்டி ஆகிய ஊர்கள் பங்காளிகள் ஆவர். 3 பங்காளிகள், 3 பெட்டிகள் உள்ளது. அவை உடையாம்பட்டியில் உள்ள ஆங்காளய்யன் பெட்டி, டி கரிசல்பட்டியில் உள்ள உச்சாண்டம்மன் பெட்டி, சிந்துவட்டியில் உள்ள சின்ன கருப்பு பெட்டி ஆகும். மாசி பச்சை மகா சிவராத்திரி அன்று 3 பெட்டிகளும் தும்மக்குண்டு கோவிலுக்கு வந்து சாமியாடி பின்பு பெட்டி இருப்பிடம் போய் சேரும். தும்மக்குண்டு ஒச்சாண்டம்மன் கோவிலில் தும்மக்குண்டைச் சேர்ந்த தெய்வம் ஆங்காள ஐயருக்கு பூசாரியாகவும், அதே ஊரைச் சேர்ந்த பி துரைராஜ் ஒச்சாண்டம்மன் பூசாரியாகவும், சிந்துவெட்டி பி பரமன் சின்ன கருப்பு பூசாரியாகவும் இருந்து வருகின்றனர். தும்மக்குண்டில் வைரவன் கோவில் என்று ஒரு கோவில் உள்ளது. தும்மக்குண்டு சின்ன உடையானுக்கு சித்தாலையில் ஒரு திருமணம் முடித்தார்கள். அந்த பெண்ணின் தம்பி அக்காலுக்கு துணையாக தும்மக்குண்டு வருகிறார். வந்தவர் ஊருக்கு வடகிழக்கில் புதருக்குள் மறைந்து லிங்கமானார். பொன்னுக்கு துணையாக வந்ததால் பொன்னு வைரன் என தனி கோவில் அமைத்து ஊரில் உள்ள அனைத்து
ஒச்சாத்தேவர் திருமணம் முடித்திருந்ததால் பின்னியம்மாள் தன் கணவருக்கு அதிகாரம் வேண்டும் என நினைத்து திருமலை நாயக்கன் மன்னனிடம் முறையிட்டு கேட்டு அதிகாரங்கள் பெற்றுத் தருகிறார். 8 நாடு 24 உப கிராமத்திற்கும் சேர்த்து 4 தேவர்களில் பல்லாக்கு ஒச்சாத்தேவர் மட்டுமே கள்ள நாட்டு ஜாதி மத பிரச்சனைகளில் தலையிட்டு ஜாதி விட்டு மாறியவர்களை ஒதுக்கி வைக்கவும் சேர்க்கவும் முடிவு எடுக்கும் தனி அதிகாரம் பெறுகிறார். முதலில் கஸ்பா முதலை குளத்தில் கருமாத்தூர் பொன்னாங்கன் வாசல் பிடிமண் எடுத்து அமைக்கப்பட்டது. பின்பு பல்லாக்கு ஒச்சாத்தேவர் வாரிசான வீரணத்தேவர் கஸ்பா முதலை குளத்திலிருந்து பிடிமண் எடுத்து வந்து நடுமுதலை குளத்தில் ஒச்சாண்டம்மன் கோவிலை அமைக்கிறார். சிறிது காலத்திற்கு பிறகு வீரணத்தேவர் இளையக்குடி வாரிசுகள் முதலை குளத்திற்கு கிழக்கு பகுதியில் ஒரு கோவிலை அமைத்து வழிபட்டு வருகின்றனர். மேலும் 18ஆம் படி கருப்புசுவாமி என்ற கோவிலும் முதலை குளத்தில் உள்ளது. இது பொது கோவிலாகும். வெள்ளி செவ்வாய்களில் மாசி மகா சிவராத்திரி கூட்டம் போன்றே மக்கள் கூட்டம் கூடும். ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளிலும் கிடாய் வெட்டி பொங்கல் வைப்பர். 18ஆம் படி கருப்புசாமியிடம் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது நடக்கும் என்பது ஐதீகம். பாப்பாப்பட்டி 10 தேவர், ஊராண்ட உரப்பனூர், சித்தாளை சுந்தரவள்ளியம்மன் கோவில், கொசவப்பட்டி அக்கா மக்கள் ஆகிய ஊர்கள் முதலை குளத்திற்கு சம்பந்த முறைகளாகும். கணவாய்ப்பட்டி, வகுரணி சந்தைப்பட்டி, கூடலூர், கூழையனூர் ஆகிய ஊர்கள் முதலை குளத்திற்கு பங்காளிகளாவர். மாசி மகா சிவராத்திரி விழா சிறப்பான கொண்டாட்டத்திற்கு பிறகு முதலைக்குளம் காவல் தெய்வம் கருப்புசாமி காமாட்சியம்மன் கோவில் விழா 7 நாட்கள் முதலைக்குளம் கீழப்பட்டியில் நடைபெற்று பள்ளையம் பிரித்தவுடன் அடுத்து வரும் திங்கட்கிழமை முதலைக்குளம் கீழப்பட்டியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெறும்.
விக்கிரமங்கலம் உபகிராமம். விக்கிரமங்கலம் குடிகள் கருமாத்தூர் கழுவநாதர் கோயிலையே தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஆதியில் கண்ணனூரில் பரட்டையாண்டி, ஆண்டி என்ற இரு சகோதரர்கள் இருந்துள்ளனர். அவர்களில் பரட்டையாண்டி மூத்தவன், ஆண்டித்தேவன் இளையவன். இவன் விக்கிரமங்கலத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தான். அவர் பாப்பாவட்டி 10 தேவருடன் பிறந்த பஞ்சாயி என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவளுக்கு குழந்தையே இல்லை. இந்த நிலையில் பஞ்சாயி கணவன் ஆண்டித்தேவனுக்கு கொடிக்குளத்தில் நல்லம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தாள். ஆண்டித்தேவன் அம்மையநாயக்கனூர் ஜமீனில் வேலை பார்க்கும் போது நாயக்கர் வீட்டு பொண்ணு ஒருவர் ஆண்டித்தேவன் மீது காதல் கொள்கிறார். ஆண்டித்தேவன் அவள் காதலை ஏற்றுக்கொண்டு தாலி கட்டாத மனைவியாக்கிக் கொள்கிறார். இந்த சமயத்தில் இளையதாரமான நல்லம்மாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஆண்டித்தேவன் என்று அவர் தகப்பனார் பெயரையே சூட்டுகிறார்கள். இவன் 2ஆம் ஆண்டித்தேவன் ஆவான். ஆண்டித்தேவன் அரண்மனை போரில் வீரமரணம் அடைந்து விடுகிறான். அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுவது வழக்கம். எனவே ஆண்டித்தேவனின் மூத்த மனைவி பஞ்சாயும் நாயக்கர் குல பெண்ணான ஆண்டித்தேவனின் தாலி கட்டாத மனைவியும் உடன்கட்டை ஏறினர். சிதையில் உடன்கட்டை ஏறிய நாயக்கர் குல பெண்ணின் சேலை மட்டும் தீயில் கருகாமல் இருந்ததால் அவள் பெயர் தெரியாததாலும் அவள் சீலைக்காரி என அழைத்தனர். பஞ்சாயையும் சீலைக்காரியையும் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். குழந்தை நலன் கருதி ஆண்டித்தேவன் இளையதாரம் நல்லம்மாள் உடன்கட்டை ஏற அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாறாக வாழ்ந்து வந்த நல்லம்மாள் அவள் மகன் 2ஆம் ஆண்டித்தேவனுக்கு கச்சாயிருப்பில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். 2ஆம் ஆண்டித்தேவனுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. மூத்தவள் பெண், அவள் பெயர் கழுவாயி. அவள் வாரிசுகள் நல்ல குட்டி என அழைக்கப்பட்டனர். அவளுக்கு அடுத்து ஆண்டித்தேவன், சித்திரகாளி, செம்பட்டையன், செங்குத்தேவன் என்ற 4 மகன்கள் பிறந்தனர். தற்போது விக்கிரமங்கலம் கருப்பு கோயில் குதிரையின் கீழ் வடபுறம் தலையில் முண்டாசுடன் இருப்பவர் 2ஆம் ஆண்டித்தேவன். அவன் அருகில் இடுப்பில் குழந்தை